ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 2023லேருந்து ஏப்ரல் 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மாதத்தில் நடந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2023லேருந்து ஆகஸ்ட் 2023 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை முந்தானேற்று வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இதோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாபிக் வைஸான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்மே பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வரும், தொடர்ந்து பாருங்கள். நிறைய மாதத்தோட கரண்ட் அஃபேர் அப்படின்றதுனால கொஞ்சம் லென்த்தியாகவும் போகும். ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன், ஏன்னா ஃபுல்லாக ஒரு தடவை ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர் படிச்சிங்கனாலே போதும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற எம்எஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பாருங்கள். அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஸ்டான் வாவ்ரிங்கா அப்படின்றவங்க வெற்றி பெற்றதன் மூலம் மிக வயதான மனிதர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்காங்க. ரொம்ப அதிகமான வயசில் இந்த அமெரிக்கன் ஓப்பன் போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் இந்தியாவோட தலை சிறந்த சதுரங்க வீரர் அப்படின்னு சொல்லி விஸ்வநாத் ஆனந்தை பீட் பண்ணியிருக்காரு. 17 வயசு தான் ஆகுது. நம்ம சென்னையை சேர்ந்த பையன்தான். உலக தரவரிசையில் 8வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்தை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஏப்ரல் 2024 பொறுத்து அந்த தரவரிசை மாறி இருக்குது. அதோட ரேங்கிங் லிஸ்ட்டும் இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா தூரந்த் கோப்பை கால்பந்து போட்டி, அந்த கப்பை மோகன் பாகன் சூப்பர் ஜெயிண்ட் அப்படின்ற அணி தான் 17வது முறையாக வின் பண்ணியிருக்கு. இது உலகத்திலே கண்டக்ட் பண்ணுற 3வது பழமையான போட்டி இந்த தூரந்த் கோப்பை கால்பந்து போட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி நோவாக் ஜோகோவிச் வின் பண்ணியிருக்காரு. 4வது அமெரிக்கன் ஓப்பன் டைட்டில் இருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா 24 கிராண்ட்ஸ்லாம் பட்டமாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 23 அப்படின்றதே ஹை. ரஃபேல் நடாலை வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி போன ஃப்ரெஞ்சு ஓப்பன் வின் பண்ணதோட ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஓப்பனையும் வின் பண்ணதுனால 24 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வின் பண்ணிட்டாரு. பெண்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா கோகோ காஃப் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. இளம் அமெரிக்கர் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த அமெரிக்கன் ஓப்பனை வின் பண்ண இளம் அமெரிக்கர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்காங்க. அடுத்து ஆசிய கோப்பை 2023 இந்தியா இலங்கையை பீட் பண்ணி 8வது ஆசிய கோப்பையை வின் பண்ணிச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபைனல் இலங்கையை போட்டு தும்சம் பண்ணியாச்சு. அந்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னாக்கா முகமது சிராஜ் தான் 21 ரன் கொடுத்து 6 விக்கெட் வின் பண்ணியிருப்பாங்க. ஆட்ட நாயகன் அவார்டும் முகமது சிராஜ் தான். தொடர் நாயகன் அவார்டு குல்தீப் யாதவுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் 9 விக்கெட் வின் பண்ணதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டு, ஒரு நாள் T20 மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 டீமாக இந்தியன் டீம் தான் இருந்திருக்கு. 2012 பார்த்தீங்கன்னாக்கா தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி 3 வடிவிலான போட்டியிலையுமே முதல் ரேங்கிங்கில் ஐசிசி ரேங்கிங்கில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இப்போ 3 வடிவான போட்டியிலும் முதல் இடத்துல வந்திருக்கு. அடுத்து பெர்லின் மராத்தான் உலக சாதனை எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த டிஜிஸ்ட் அசேபா அப்படின்றவங்க 2 மணி நேரம் 11 நிமிஷம் 53 நிமிடத்தில் 53 செகண்டில் இந்த இலக்கை தாண்டியிருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உலக சாதனையாக இப்போது ரெக்கார்டு படிச்சிருக்காங்க பெண்களுக்கான மராத்தான் போட்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 கரண்ட் அஃபேர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய மகளிர் அணி இலங்கையை வின் பண்ணி தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்கு. ஏஷியன் கோப்பை அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்னு வச்சாலே இந்தியன் டீம் தான். மகளிர் அணியாக இருந்தாலும் சரி, மென்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, நம்ம தான் வின் பண்ணியிருக்கிறோம். இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2023 அந்த மோட்டோ ஜிபியில் பார்த்தீங்கன்னாக்கா இத்தாலிய பந்தய வீரர் மார்கோ பெஸ்ஸி அப்படின்றவர் தான் வின் பண்ணியிருக்காரு இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸ். அதனால நோட் பண்ணிக்கோங்க எந்த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஆசிய விளையாட்டு போட்டிகள் மற்ற போட்டிகளில் பார்த்தீங்கன்னாக்கா மகளிருக்கான 25 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் பிஸ்டல் குழு போட்டியில் நம்ம இந்தியா தான் தங்கப்பதக்கம் வின் பண்ணிச்சு. யார் யார் கலந்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா மானு பாக்கர், இசா சிங், ரிதம் சங்வாங் அப்படின்னு சொல்லி 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு தான் தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. எதுலன்னு பார்த்துக்கோங்க 25 மீட்டர் குழு போட்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சீனாவோட ஹாங்சூவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் வித்யா ராம்ராஜ் அப்படின்றவங்க 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பிடி உஷாவோட சாதனையை சமன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பந்தய தூரத்தை 55.42 செகண்ட்ஸில் கடந்து முதல் 5 தடகள வீராணிகளில் ஒருவராக இடம் பிடித்துள்ளார். யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வித்யா ராம்ராஜ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசிய விளையாட்டு போட்டி 2023, அதாவது 19th ஏஷியன் கேமில் இந்தியா 100 பதக்கங்களுக்கு மேலே வின் பண்ணாங்க. 60 வருஷம் வரலாற்றில் இந்தியா அதிக பதக்கம் வின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏஷியன் கேம் தான். பதக்கப்பட்டியிலையும் இந்தியா 4வது இடம் பிடிச்சது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 28 தங்கம், 38 வெள்ளி, 41 வெண்கலத்தோட மொத்தமாக 107 பதக்கங்கள் வின் பண்ணாங்க. இதுதான் ஹையஸ்ட் இந்தியாவோட ஏஷியன் கேம்ஸ் ரெக்கார்டில். அடுத்து 1 டே மேட்ச்சில் 3000 சிக்ஸர்கள் மேலே அடித்த முதல் அணி அப்படின்ற பேரை இந்தியா பெற்றிருக்கு. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மேற்கிந்திய தீவுகள் அணி இடம்பெற்றிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 3000 சிக்ஸர். இது வரைக்கும் நடந்த எல்லா ஓடிஐ போட்டியும் சேர்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2028 நடக்க போகிற லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் போட்டியையும் சேர்க்க போகிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னாக்கா 5 விளையாட்டு போட்டி அறிமுகப்படுத்த போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்பால், மென்பந்து, கிரிக்கெட், கொடி கால்பந்து, லாக்ரோஸ், ஸ்குவாஷ், இந்த 5 போட்டியுமே அறிமுகப்படுத்த போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் நடந்த மராத்தான் ஆடவர் போட்டியில் கென்யாவை சேர்ந்த கெல்வின் கிப்டம் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மராத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, சிக்காகோ மராத்தான். அடுத்த நவம்பர் மாதத்தோட கரண்ட் அஃபேர். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய விளையாட்டு போட்டி சீனாவில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா 111 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. நார்மல் அந்த ஏஷியன் கேமில் தான் பார்த்தீங்கன்னாக்கா 107 பதக்கத்தோட பதக்கப்பட்டியலில் 4வது இடம் வந்திருந்தாங்க. மாற்றுத்திறனாளிகளில் 111 பதக்கம் 5வது இடத்தை முடிச்சிருக்காங்க. இதில் 21 தங்கம், 31 வெள்ளி, 51 வெண்கல பதக்கம் இந்தியா வின் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இலங்கையோட ஆல்ரவுண்டர் ஏஞ்சலோ மேத்யூஸ் வந்து டைம் அவுட் முறையில் அந்த ஒன் டே மேட்ச் வேர்ல்டு கப்பில் ஆட்டமிழக்க செய்யப்பட்டார். டைம் அவுட் அப்படின்னாக்கா 2 நிமிஷத்தில் ஒரு ஆள் விக்கெட் விழுந்து அடுத்த 2 நிமிஷத்தில் அடுத்த பிளேயர் வந்து அந்த களத்தில் இறங்கியிருக்கணும், பிச்சுக்கு வந்திருக்கணும். அந்த டைமை தாண்டினதுனால இவர் டைம் அவுட் முறையில் அவுட் ஆகப்பட்டார். ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு ஏஞ்சலோ மேத்யூஸ்க்கு, இலங்கையை சேர்ந்தவர். அடுத்து பார்த்திங்கனாக்கா ராஜா பாலிந்திரா கோப்பை, ஓகேவா, பாலிந்திரா சிங் ரோலிங் கோப்பையை வந்து மகாராஷ்டிரா அணி இந்த தடவை வின் பண்ணியிருக்கு, ஓவரால் சாம்பியன். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 228 பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 1994க்கு அப்புறம் இப்போ தான் முறையாக மகாராஷ்டிரா அணி இந்த ராஜா பாலிந்தர் கோப்பையை வின் பண்ணியிருக்கு, ஓகேவா, 2023. அடுத்து ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி 2023. இது வந்து தாய்லாந்தோட பாங்காங் நகரில் இந்த தடவை நடந்தது. இந்தியா வந்து 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கல பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. யார் யார் கோல்டு வின் பண்ணா அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பர்னீத் கவுர் அப்படின்றவங்க அந்த உமன்ஸ் காம்பவுண்ட் ஈவெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதித்தி சுவாமி பிரயான்ஸ் மிக்ஸ்டு காம்பவுண்டில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த பர்னீத் கவுர், ஜோதி சுரேகா வேணாம், அதித்தி சுவாமி அப்படின்றவங்க உமன்ஸ் காம்பவுண்ட் டீம் ஈவெண்ட்டில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த 3த்துலையுமே கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. யாரான்னு பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்னீத் கவுர் அப்படின்ற நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க வில்வித்தையில். அடுத்து உலகக்கோப்பை 2023 குஜராத்தோட அகமதாபாத்தில் தான் ஃபைனல் மேட்ச் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6வது முறையாக ஆஸ்திரேலியன் டீம் வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம கூட தான் ஃபைனல் மோதினாங்க. ஃபைனலில் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து ஆட்டநாயகன் அவார்டு வின் பண்ணார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபைனலில் செஞ்சுரி. நம்ம இந்தியாவோட விராட் கோலி தான் தொடர்நாயகன், அந்த மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் வின் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச கிரிக்கெட் சபை வந்து அந்த நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்கிறதுக்காக நிறுத்தமைவு கடிகார முறை அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அந்த ஸ்டாப் வாட்ச் முறை. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவர் முடிஞ்சதுலேருந்து அடுத்த ஓவர் வந்து 60 செகண்டுக்குள்ளே ரெடியாக இருக்கணும் அடுத்த ஓவர் போடுறதுக்கு. அப்படி 3 தடவை தவறு செஞ்சாக்கா ஒரு இன்னிங்ஸில் வந்து 5 ரன்கள் அபராதமாக விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஓவர்லேருந்து அடுத்த ஓவர் போகிறதுக்கான டைமிங். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 2023க்கான கரண்ட் அஃபேர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹாக்கி இந்தியா மூத்தோர் ஆடவர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பஞ்சாப் அணி வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிச்சு. இந்த போட்டி வந்து நம்ம தமிழ்நாடு சென்னையில் தான், சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் தான் நடைபெற்றது. இதில் வந்து நம்ம தமிழ்நாடு ஹாக்கி அணி வந்து கர்நாடகா அணியை பீட் பண்ணி வெண்கல பதக்கம் வின் பண்ணிச்சு. 3rd பிளேஸ் நம்ம, ஃபர்ஸ்ட் பிளேஸ் பஞ்சாப் தான் வின் பண்ணிச்சு. இந்தியா மூத்தோர் ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஃபிஃபா உலகக்கோப்பை அண்டர் 17 பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அணி முறையாக இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கு 17 வயதுக்குட்பட்டவர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய கடற்படையால் அந்த படைப்பிரிவுகளுக்கு இடையான 2வது கடல்சார் பாய்மர கப்பல் பந்தயம் வந்து கொச்சியோட கடற்படை தளத்தில் ஆரம்பிச்சிருந்தாங்க, அங்கே தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த இடம் பிளேஸை பார்த்துக்கோங்க, கொச்சியில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஎஃப் உலக வாகையர் டென்னிஸ்கானது. இதில் நோவாக் ஜோகோவிச் மென்லையும் அரினா சபலன்கா அப்படின்றவங்க வந்து பெண்கள் பிரிவிலையும் அந்த ஐடிஎஃப் உலக வாகையாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஜோகோவிச்சோட 8வது ஐடிஎஃப் உலக வாகையர் பட்டம். கிராண்ட் ஸ்லாம்னு எடுத்துக்கிட்டாலும் 24 பட்டத்தோடு அவர் தான் ஃபஸ்ட்டு, இந்த ஐடிஎஃப்னாலும் அவர் தான் அதிகமாக வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேலோ இந்தியோ மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டி, ஓகேவா. ஹேலோ இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹரியானா அணி தான் இந்த தடவை ஓவரால் பட்டம் முதலிடத்தை வின் பண்ணியிருக்கு. உத்தரப்பிரதேசம் வந்து 2nd பிளேஸு, நம்ம தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ் வின் பண்ணியிருக்கு, ஓகேவா. ஹேலோ இந்தியோ மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய விளையாட்டு போட்டி 2023. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 26 பேருக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா கிரிக்கெட் பிளேயர் முகமது சமி, அந்த வில்வித்தையில் அதித்தி கோபிச்சந்த் சுவாமி இப்போ கூட பார்த்துருப்பீங்க கோல்டு வின் பண்ணது, அவங்க எல்லாருக்குமே அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து சிராக் ரெட்டி, அது மட்டும் இல்லாமல் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி அப்படின்ற 2 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார் அவார்டு வந்து மல்யுத்தத்தில் லலித் குமார், சதுரங்கத்தில் ஆர்பி ரமேஷ்,
அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகளத்தில் மகாவீர் பிரசாந்த் சைனி, ஹாக்கியில் சிவேந்திர சிங், அதுக்கப்புறம் மல்லர் கம்பமில் கணேஷ் பிரபாகர் தேவ்ருக்கர் அப்படின்ற இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியார் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த துரோணாச்சாரியார் அவார்டு வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் பார்த்திங்கனாக்கா ஜஸ்கிருத் சிங் கிரேவால் அப்படின்னு சொல்லி கோல்ஃப் விளையாட்டுக்கும், பாஸ்கரன் இ அப்படின்னு சொல்லி கபடி போட்டிக்கும், அதுக்கப்புறம் மேசி பந்தாட்டத்தோட ஜெயந்த் குமார் புசிலால் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் அந்த துரோணாச்சாரியார் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாழ்நாள் சாதனைக்கான தயான்சந்த் அவார்டு வந்து மஞ்சுஷா கன்வார் அப்படின்னு சொல்லி பேட்மிண்டன் பிளேயருக்கும், ஹாக்கியை சேர்ந்த வினீத் குமார் சர்மாக்கும், கபடியை சேர்ந்த கவிதா செல்வராஜ் அவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த அவார்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் அடிக்கடி சொல்லி பார்த்துக்கோங்க, நேம் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும். அர்ஜுனா அவார்டு வந்து குறிப்பிட்டு யாராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும், 26 பேரையுமே தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அடுத்து FIH ஹாக்கி நட்சத்திர விருதுகள், நம்ம இந்தியா ஃபெடரேஷனோட ஹாக்கி ஃபெடரேஷனோட அவார்ட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா இந்திய மகளிர் அணி தலைவர் சவிதா புனியாவுக்கும், அதுக்கப்புறம் மென்ஸ் துணைத் தலைவர் மென்ஸ் டீமோட வைஸ் கேப்டன் ஹர்திக் சிங்குக்கும் FIH ஹாக்கி நட்சத்திர விருது இந்த 2023க்கானது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த சவிதா வந்து தொடர்ந்து 3வது முறையாக இந்த விருதை வின் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் வந்து ஆண்டின் சிறந்த வீரராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதே ஹர்திக் சிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 2022லையும் சிறந்த வீரருக்கான ஹாக்கி இந்தியா பல்தீர் சிங் விருதும் சீனியர் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த அவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஹாக்கி மேட்சுக்கு, ஓகேவா, ஹாக்கி விளையாட்டுக்கு. அடுத்து 2024 ஜனவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர். டேவிட் வார்னர் வந்து ODI மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலேருந்து ஓய்வு பெறதாக அறிவிச்சிருக்காரு. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 1 டே, அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றுக்கிட்டார். அடுத்து பல்துறை விளையாட்டு போட்டிக்கான முதலாம் கடற்கரை விளையாட்டு போட்டிகள் வந்து டையோட கோக்லா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் வந்து மத்திய பிரதேசம் தான் சாம்பியன் பட்டம் வின் பண்ணிச்சு. 7 தங்கம், மொத்தமாக 18 பதக்கங்களோட மத்திய பிரதேசம் தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டம் வின் பண்ணிச்சு. அடுத்து ஃபிஃபா கால்பந்து விருது 2023 லியோனல் மெஸ்ஸி தான் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 2வது ஆண்டாக சிறந்த ஆடவருக்கான விருதை வின் பண்ணியிருக்காரு. சிறந்த வீராங்கனைக்கான விருது வந்து ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஐதானா போன்மதி அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கோல் கீப்பருக்கான விருது வந்து எடர்சன் அப்படிங்கிறவங்களுக்கும், மகளிரோட கோல் கீப்பர் அவார்டு வந்து மேரி ஏர்பஸ் அப்படின்றவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிஃபா நியாயமுறை விளையாட்டு விருது வந்து பிரேசில் தேசிய அணிக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான அவார்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ் அண்ட் உமன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து BCCI அவார்டு, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட அவார்டு. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக விக்கெட் வீழ்த்தினதுக்காக அஸ்வினுக்கு வந்து திலீப் சர்தேசாய் விருதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 700 விக்கெட்டை நெருங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2வது முறையாக சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிகார் விருதையும் வின் பண்ணியிருக்காரு நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லி 2019-20க்கு முகமது சமியையும், 2022-23க்கு சுமன் கில்லையும், 2021-22க்கு பும்ராவையும் செலக்ட் பண்ணிக்காங்க. லைனாக ஆர்டர் பார்த்துக்கோங்க. முகமது சமி, அதுக்கப்புறம் பும்ரா, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2022-23க்கு சுமன் கில். அந்த இயரை மாற்றிக்க வேணாம், ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2019-20 தான் முகமது சமி, ஓகேவா. அடுத்து சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைக்கான ஜக்மோகன் டால்மியா கோப்பையினை வந்து காஸ்வி கௌதம் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவி சாஸ்திரி பரோக் இன்ஜினியர் அப்படின்றவங்களுக்கு கர்னல் GK நாயுடுவோட வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரவி சாஸ்திரியுமே மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு கமெண்ட்ரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு நாள் போட்டியில் அதிக ரன் எடுத்தவர்கள் விருது வந்து மகளிரில் பார்த்தீங்கன்னாக்கா 2019-20 பூனம் ரவுத், அடுத்து 2020-21 மித்தாலி ராஜ், 2021-22 ஹர்மன் பிரீத் கவுர், 2022-23 ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இயர் வைஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக ரீசெண்டாக நடந்த இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மென்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சுமன் கில் நேமும் ரவிச்சந்திரன் அஸ்வின் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சர்வதேச கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கான விருது 2019-20க்கு தீப்தி சர்மாவுக்கும், 2020-22க்கு ஸ்மிருதி மந்தனாவுக்கும், 2022-23க்கு மறுபடியும் தீப்தி சர்மாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸ்பின் பவுலர் வித் ஆல்ரவுண்டர், ஓகேவா, தீப்தி சர்மா மகளிர் பிளேயர். அடுத்து February 2024 கரண்ட் அஃபேர் பாருங்கள். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த தடவை தமிழ்நாடு தான் கண்டக்ட் பண்ணோம். சென்னை, மதுரை, திருச்சி, கோவை அப்படின்னு சொல்லி 4 நகரங்களில் நடத்தினாங்க.
மகாராஷ்டிரா தான் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் முதலிடம், ஓவரால் சாம்பியன் 57 தங்கத்தோட. தமிழ்நாடு வந்து இந்த தடவை 2வது பிளேஸ் பிடிச்சிருக்கு. மொத்தமாக 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலத்தோட 2வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த தடவை நடந்த கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்குவாஷ் போட்டி அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினை பூர்வீகமாக கொண்ட தற்காப்பு கலைகளில் ஒரு வடிவமான சிலம்பு வந்து ஒரு செயல் விளக்க விளையாட்டாக இதில் இடம்பெற்றிருந்தது. இண்டிவிஜுவலாக அதிக பதக்கம் வின் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கானாவை சேர்ந்த நீச்சல் வீராங்கனை விருத்தி அகர்வால் அப்படின்றவங்க 5 தனிநபர் தங்கப்பதக்கங்களை வின் பண்ணி முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 5 கோல்டு மெடல். ஓகேவா, விருத்தி அகர்வால் இண்டிவிஜுவலாக. அடுத்து ஆஸ்திரேலிய ஓப்பன் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் முதல் தடவையாக கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, மொத்தமாக அந்த 4 கிராண்ட் ஸ்லாம் தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன், அமெரிக்கன், ஆஸ்திரேலியன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்சு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் இந்த ரெண்டுமே ஜோகோவிச் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருக்காரு. மகளிர் ஒற்றையில் பார்த்தீங்கன்னாக்கா அரினா சபலங்கா அப்படின்னு சொல்லி பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் ஆடவர் இரட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா ரோகன் போப்பன்னா அது மட்டும் இல்லாமல் மேத்யூ எப்டன் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த ஆடவர் இரட்டையர் பிரிவில் அதிக வயதுடைய நபர் அப்படின்னு சொல்லி ரோகன் போப்பன்னா இடம்பெற்றிருக்காரு. டைட்டில் வின் பண்ணதில் 43 வயசாகுது அவருக்கு இந்த டைட்டில் வின் பண்ணப்போ. அடுத்து இந்த சின்னர் அப்படின்றது வின் பண்ணதில் சின்னர் வந்து 2008ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை இப்போட்டியில் வெற்றி பெற்ற இளம் ஆஸ்திரேலிய ஓப்பன் சாம்பியன் அப்படின்னு சொல்லி இந்த பெருமையை பெற்றிருக்காரு. ஓகேவா, ரொம்ப யங்கான வயசில் ஆஸ்திரேலியன் பிளேயர், ஆஸ்திரேலியாவில் ரொம்ப யங்காக இந்த பட்டத்தை வின் பண்ணவர் ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ISSF உலகக்கோப்பை போட்டி 2024 துப்பாக்கி சுடுதலில் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா எகிப்தின் கெய்ரோவில் தான் இது கண்டக்ட் பண்ணாங்க. எந்த இடம்னு தெரிஞ்சுக்கோங்க. காற்றழுத்த பீச்சுக்குழல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ரிதம் சங்வான் மற்றும் உஜ்வலால் மாலிக் அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம இதில் இந்தியன்ஸ் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும். ஆடவருக்கான 10 மீட்டரில் திவ்யான் சிங் பன்வார் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. மகளிருக்கான 10 மீட்டரில் சோனமுத்தோ மஸ்கர் அப்படின்றவங்க வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கோல்டு மெயினாக கேட்பாங்க, வெள்ளிப்பதக்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. SSC அந்த மாதிரி இதில் கேட்பாங்க. அடுத்து 10 மீட்டர் பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு பிரிவில் அர்ஜுன் பாபுதா, சோனம் முத்தம் மஸ்கர் அப்படின்றவங்க வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து மகளிருக்கான 10 மீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா அனுராதா தேவி அப்படின்றவங்க வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஆடவருக்கான 50 மீட்டரில் அகில் ஷோரன் அப்படின்றவங்க வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ISSF துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜஸ் விருதுகள் 2024 இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் முகமது சமிக்கும் அதுக்கப்புறம் சதுரங்க கிரிக்கெட் மாஸ்டர் R வைசாலிக்கும் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை அவார்டு தனிநபர் பிரிவில் கொடுத்துருக்காங்க. முகமது சமி, R வைசாலி. அடுத்து அமுல் இன்டர்நேஷ்னல் ஐகான் அவார்டு வந்து முத்தையா முரளிதரனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த விளையாட்டு வீரர் மாற்றுத்திறனாளிக்கான பிரிவில் வந்து சுமித் ஆண்டில் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆண்டின் சிறந்த வீராங்கனை மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா துளசிமதி முருகேசன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த பயிற்சியாளர் அவார்டு வந்து ராகுல் டிராவிடுக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த விளையாட்டு நாயகன் அவார்டு ஆணில் பார்த்தீங்கன்னாக்கா நீரஜ் சோப்ரா தேர்தலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த விளையாட்டு நாயகி பெண் பிரிவில் சீத்தல் தேவி அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விளையாட்டு ஊக்குவிப்பில் சிறந்து விளங்கும் மாநிலம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இதை கேட்பாங்க. அடுத்து விளையாட்டு ஊக்குவிப்பில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி SRM சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த பல்கலைக்கழகத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஸ் ஆஃப் ஏசஸ் விருது வந்து ரோகன் போப்பன்னா டென்னிஸ் பிளேயருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான அவார்டு தான். இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாங்காங் உறைந்த ஏரி மராத்தான் போட்டி வந்து லடாக்கோட லே நகரில் நடந்தது. ஓகேவா, லடாக்கோட லே நகரில் நடந்திருக்கு பாங்காங் உறைந்த ஏரி மராத்தான் போட்டி. ஓகேவா, பாங்காங் ஃப்ரோசன் லேக் மராத்தான் லடாக்கோட லே நகரில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் கரண்ட் அஃபேர். மார்ச்சில் வந்து இந்த ஒரே ஒரு கரண்ட் அஃபேர் தான் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி. இதை வந்து ஃபஸ்ட் டைமாக லடாக் ஒன்றிய பிரதேசத்தில் நடத்திருக்காங்க. இந்திய இராணுவ அணி தான் 10 தங்கம் உட்பட KWG 2024 பட்டத்தை வின் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்திய இராணுவ அணி அந்த மாதிரி குளிர்கால விளையாட்டு போட்டியில் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ ஏப்ரல் 2024 கரண்ட் அஃபேர் ஹாக்கி இந்தியா விருதுகள்.
மறுபடியும் இந்த 2023 இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹர்திக் சிங், சலிமா டேடோ அப்படின்றவங்க ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் ஆண்டின் சிறந்த ஹாக்கி நாயகர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மென்ஸ் பிரிவில் ஹர்திக் சிங், உமன்ஸ் பிரிவில் சலிமா டேடே. அடுத்து அசோக் குமார் அப்படின்றவங்களுக்கு வந்து தயான் சந்த் அவர்களின் பெயர் சூட்டப்பட்ட ஹாக்கி இந்தியா வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு கொடுத்துருக்காங்க. 1972 ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் பதக்கம் வின் பண்ணதுனால. ஓகேவா, அசோக் குமாருக்கு. அடுத்து இந்த ஹாக்கி பிரிவிலே மற்ற கேட்டகரியில் யாரெல்லாம் அவார்டு வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து மறுபடியும் விஸ்டன் புத்தகத்தில் இடம்பெற்ற உலகின் முன்னணி கிரிக்கெட் வீரர்கள். போன தடவை பார்த்தது வந்து 2023க்கு, இது வந்து 2024க்கு. அந்த விஸ்டன் அல்மாக் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், அது மட்டும் இல்லாமல் மகளிர் பிரிவில் வந்து நார்த் ஸ்கிரீவர் பிராண்ட் அப்படின்றவங்க இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் வந்து இந்த தடவை 5 கிரிக்கெட் பேர் இடம்பெற்றது. அதில் 3 பேர் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். மிஸ்டர் ஸ்டார்க், உஸ்மான் கவாஜா, அஸ்லே கார்ட்டர் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரோட பேர் இடம்பெற்றிருக்கு. மேற்கிந்திய தீவுகள் ஆல்ரவுண்டர் ஹேலே மேத்யூவுக்கு வந்து T20 கிரிக்கெட் போட்டியின் முன்னணி வீரர் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் பிளேயர். ஓகேவா, ஹேலே மேத்யூவுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட் கமின்ஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க விஸ்டன் கிரிக்கெட்டில் இந்த தடவை. அதுக்கப்புறம் நார்த் ஸ்கிரீவர் பிராண்ட், இந்த 2 பேருமே இம்பார்ட்டன்ட் 2024 விஸ்டன் புத்தகத்தில் இடம்பெற்ற பிளேயர்ஸில். அது பார்த்தீங்கன்னாக்கா லாரூஸ் உலக விளையாட்டு விருதுகள். இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா லாரூஸ் உலக விளையாட்டு வீரர்கள் விருது வந்து ஜோகோவிச்சுக்கு கொடுத்துருக்காங்க. 24 முறை கிராண்ட் ஸ்லாம் பட்ட வின் பண்ணியிருக்காரு. விளையாட்டு வீராங்கனை பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடானா பொன்மட்டி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை வின் பண்ணுற முதல் கால்பந்து வீராங்கனை இவங்க தான். ஓகேவா, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க தான் லாரூஸ் உலக விளையாட்டு விருதுகள். அதே மாதிரி பெஸ்ட் டீம், அந்த லாரோஸ் ஆண்டிற்கான உலகின் மிக சிறந்த அணி விருது வந்து ஸ்பெயின் நாட்டோட மகளிர் கால்பந்து அணிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த கால்பந்து டீமில் தான் இவங்களும் இருக்காங்க, ஐடானா பொன்மட்டி அப்படின்றவங்க. இது வந்து லாரோஸ் அவார்ட்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 7 மந்தில் நடந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 13 மாதத்தோட ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கரண்ட் அஃபேர் பார்த்துருக்கோம். கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் எல்லாமே லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வேணாலும் வாங்கிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா தான் சொல்லியிருக்கோம். லாஸ்ட் 1 இயர் மார்ச் டு மார்ச், அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேருமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேரும் சேர்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சிக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் தனித்தனி சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் தேவைப்படுறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், பிடிஎஃபாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மெட்டீரியலோட சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பிடிஎஃபில் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ரயில்வே கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.